வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி வீடியோவில் பெரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ ரிட்டன் வருவார், அப்படி ரிட்டன் வந்துட்டால் அவர் வந்து யாரோட மேட்ச் பண்ணுவார், எந்த பேப்பரில் ரோமன் ரெயின்ஸ்க்கு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த குரூப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்களோட பிக் பிரான்சன் டீருக்கு வந்து இப்போ கோவிட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. இது வந்து முழுக்க உண்மை தான். அதாவது பிரான்சன் டீருக்கு வந்து கொரோனா வந்திருக்காம். அதாவது நம்ம நாட்டில் வந்து கொரோனா அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னமும் அங்கே அமெரிக்காவில் வந்து இன்னமும் கொரோனா அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்காக்கு. அதனால் இப்போ வந்து நம்முடைய பிரான்சன் டீருக்கு வந்து கொரோனா வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. என்ன தான் இருந்தாலும் நம்முடைய டபிள்யூக்கு நேரம் சரியில்லையா, இல்லை நம்முடைய பிரான்சன் டீருக்கு நேரம் சரியில்லையா அப்படின்னு தெரில. எப்போல்லாம் டபிள்யூ வந்து நம்மளுடைய பிரான்சன் டீருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ் தராங்களோ அப்போல்லாம் நம்மளுடைய பிரான்சன் டீட் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாரு. அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச அதாவது எலிமினேஷன் சேம்பரில் வந்து நம்மளுடைய பிக் பிரான்சன் டீடுக்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் வைக்கலாம். அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மேட்ச்சை வந்து டபிள்யூ வந்து புக் பண்ணாங்க. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் வந்து நம்முடைய பிரான்சன் டீடோட ஒய்ஃபுக்கு வந்து இது மாதிரி பிரான்சன் டீடோட மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்குது அப்படிங்கிறனால அந்த ஒரு சூழ்நிலை அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து என்னால் வர முடியாது அப்படிங்கிறனால நம்முடைய பிரான்சன் டீட் வந்து அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய டபிள்யூ இல்லை வேணாம், நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் விஷயத்தை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ சொல்லவும் அந்த இதில் வந்து நம்முடைய பிரான்சன் டீட் வெளியே வந்துட்டார். அதாவது அவரோட ஓன் கண்ட்ரியில் தான் நடந்துச்சு. அதனால் அவராலேயே வர முடியல. இப்போ வந்து நம்முடைய பிரான்சன் டீக்கு வந்து இன்னொரு புஷ் தந்தாங்க. அதோட பிரான் ஸ்ட்ரோமன் கூட ஒரு ஃபியூட் நடக்கும். அதாவது பிக் பிரான்சன் டீருக்கும் நம்முடைய பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். இவங்களுக்கான ஒரு ரைவல்வரி வந்து இன்னமும் ஒரு சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிரான்சன் டீருக்கு ஒரு புஷ் தரலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுவும் கெட்டு குட்டிச்சவராக போச்சு. டபிள்யூக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பலியாடு சிக்கிருச்சு. அந்த பலியாடு யாருன்னு கேட்டால் வேறு யாருமே கிடையாது, நம்மளுடைய ஜே உசோ தான். அதாவது நம்மளுடைய ஜே உசோ தான். இப்போ வந்து நம்மளுடைய ஐசி டைட்டிலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் போய்கிட்டுருக்கு. இந்த டோர்னமெண்ட்டு எதுக்கு வைக்கிறானுங்க அப்படின்னு தெரியவே இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து எப்படியும் ஐசி டைட்டில் வந்து நம்முடைய பிரான் பிரேக்கருக்கும் நம்முடைய ஜே உசோவுக்கு தான் நடக்க போகுது. இது நடக்குது தான், ஆனால் இதை தான் நடத்த போகிறானுங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த கண்டென்ட் வந்து எதுக்குன்னே தெரியல. ஆனால் கேட்டால் சொல்கிறானுங்க, அதாவது நாங்கள் வந்து ஜே உசோ வந்து ரொம்ப நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். அதாவது நாங்கள் வந்து ஜே உசோவை வந்து கோடி ரோட்ஸுக்கு ஈக்குவலாக வந்து நாங்கள் ஜே உசோ வச்சுருக்கோம். அதனால் இந்த கண்டென்ட் மேட்ச்சில் எல்லாருமே வின் பண்ணி நம்முடைய ஜே உசோ வந்து பிரான் பிரேக்கர் கூட மோதினா தான் நம்முடைய ஜே உசோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறானுங்க. அந்த மூவ்மெண்ட்லாம் கிடைக்கிட்டுன்னா நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் எப்படியும் நீங்கள் பிரான் பிரேக்கர் கூட மோத வச்சு நம்மளுடைய ஜே உசோவை தோக்க தான் வைக்க போகிறீங்க. வின் பண்ண வைக்க போகிறீங்களா? அது கிடையவே கிடையாது. அப்புறம் எதுக்குடா தேவையில்லாமல் தலையை சுற்றி மூக்க தொட்டணும், அதை டேரெக்டாகவே மூக்க தொட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டெண்டர் மேட்ச் வச்சு அதில் வந்து ஜே உசோ வின் பண்ணி ஜே உசோ வந்து பிரான் பிரேக்கர் கூட மோதுறதுக்கு டேரெக்டாகவே நம்முடைய பிரான் பிரேக்கருக்கும் நம்முடைய ஜே உசோவுக்கும் ஐசி டைட்டிலுக்கான மேட்சை வச்சிடலாமே. எப்படியும் நம்மளுடைய பலியாடு தான் நம்முடைய ஜே உசோ. இதுக்கு இப்படி பண்ணுறதுக்கு நம்மளுடைய டபிள்யூ வந்து டேரெக்டாக மேட்ச் வச்சு நம்முடைய ஜேவை தோற்க வச்சிடலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் நம்முடைய ஜே உசோவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை கொடுத்து இவ்வளோ பெரிய ரெஸ்லராக வச்சுருந்து கடைசியில் நம்முடைய பிரான் பிரேக்கர் கூட தோக்க தான் வைக்க போகிறானுங்க. இது வந்து டபிள்யூ எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சத்தியமாக தெரியல. இது இல்லாமல் இதுக்கப்புறம் நம்முடைய ஜே உசோ வந்து பிளட் லைன் ஸ்டோரி லைனில் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை நம்முடைய பிளட் லைன் ஸ்டோரி லைனில் போனாலும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, போகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை கொடுத்த டபிள்யூ திரும்பி அதை எதுக்கு அழிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ஜே உசோ பலியாட ஆக போகிறாரா, இல்லை புதிய சாம்பியன் தான் ஆகிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த மேட்ச் நடந்தாலும் சரி நம்முடைய ஜே உசோ தோக்க தான் போகிறாரு. வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இவரை யாருக்குமே தெரியல அப்படின்னு சத்தியமாக சொல்லவே முடியாது. ஏன்னா பிளட் லைன் 2.0 ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் உங்களோட ஜாக் ஆஃப் வார்ட் தான். என்ன தான் நம்மளுடைய சோலோ சிக்கா இருந்தாலும் நம்முடைய சோலோ சிக்கா வெஸ்ட்டு தான். கண்டிப்பாக இந்த பிளட் லைன் 2.0 ஒரு மிகப்பெரிய ஒரு மெம்பராக இன்னமும் அதாவது இவன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாக் ஆஃப் வார்ட் தான். நம்முடைய ஜாக் ஆஃப் வார்ட்டுக்கு வந்து இப்போ டபிள்யூ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலுமே
ஒரு சின்ன விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதாவது நம்முடைய ஜாக்கபாட்டுக்கு வந்து நம்மளுடைய WWE வந்து ஒரு புதிய ஒரு பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா WWE வந்து என்னப்பா WWE ஒரு பிளேலிஸ்ட் தானே ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் நினைக்கிறதான் தப்பான விஷயம். அதாவது WWE வந்து ஒரு பிளேலிஸ்ட்டை ஒரு ரெஸ்லருக்காக ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அது சம்மந்தமாக இல்லாமல் ரெடி பண்ண மாட்டாங்க. அது வந்து பெரிய ரெஸ்லர்ஸுக்கு தான் இந்த ஒரு பிளேலிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் அதாவது நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், நம்முடைய கோடியாக இருக்கட்டும், ரேண்டியாக இருக்கட்டும், அப்புறம் கோல்டுபர்க்காக இருக்கட்டும், இல்லை ட்ரிபிள் ஹெச்சாக இருக்கட்டும், சிஎம் பங்க், ட்ரூ மேக்கின்டர் அப்படின்னு பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ்க்கு தான் இது மாதிரி பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கூட ரீசெண்டாக கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கோ யாருக்கோ ஒரு பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணி தான் நம்மளுடைய WWE வெளியிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய இப்போ ஜாக்கபாட்டுக்கும் WWE வந்து ஒரு புதிய ஒரு பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்களாம். அது எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரில. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜாக்கபாட்டுக்காக அவருக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன் இதில் இருக்க நம்முடைய சோலோவுக்கு கூட இன்னும் ஒரு பிளேலிஸ்ட்டை நம்முடைய WWE ரெடி பண்ணல. ஆனாலும் நம்மளுடைய WWE விட்டு அதர் கம்பெனிலேருந்து வந்த நம்முடைய ஜாக்கபாட்டுக்காக நம்மளுடைய WWE வந்து ஒரு பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்முடைய ஜாக்கபாட்டு அவர் வந்து எந்த நிலைமையில் இருக்கார், அவரோட தகுதி என்ன, அவர் வந்து எந்த இடத்துல வந்து நம்மளோட WWE வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்கண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஜாக்கபாட்டு வந்து பிளட்லைன் 2.0ல ஒரு மெம்பராக இருக்கிறத விட சோலோவை கீழே வச்சுட்டு நம்மளுடைய ஜாக்கபாட்டு அந்த பிளட்லைன் 2.0ல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக இருந்தால் அது உண்மையிலுமே நல்லாயிருக்கும். ஏன்னா ஜாக்கபாட்டு வந்து தலைவனாக இருக்கிறதுக்கு ஒரு முழு தகுதியுமே இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறது நம்முடைய சோலோ சிக்காவோட அந்த பிளட்லைன் 2.0வோட தலைமை ஏற்று நடத்துறதுக்கு முழு தகுதியுமே நம்மளுடைய ஜாக்கபாட்டுக்கு இருக்குது. அப்படி இருந்தாருன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி நம்முடைய ஜாக்கபாட்டுக்கும் இவங்களுக்கான ஒரு ஃபியூட் போச்சுன்னா உண்மையிலுமே தரமாக இருக்கும். ஏன்னா சோலோவுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் போகிற ஃபீடை விட நம்முடைய ஜாக்கபாட்டுக்கும் ரோமனுக்கும் ஒரு ஃபியூடு போணுச்சுன்னா அது உண்மையிலுமே தரமாக இருக்கும். அதே மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மதிப்பு மரியாதையும் இந்த மேட்சுக்கான ஒரு ஹைப்னஸும் ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் WWE வந்து இந்த பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். இது உண்மையிலுமே ஒரு பெரிய விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக WWE வந்து நம்ம WWE வந்து ஜாக்கபாட்டுக்காக ஒரு புதிய பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஏன்னா WWE நம்முடைய சோலோ கெத்தா இல்லை நம்மளுடைய ஜாக்கபாட்டு கெத்தா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கேன். ஆல்மோஸ்ட் ஃபைனலி உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸு கம்மிங் பேக். அதாவது செப்டம்பர் 13 நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸு வரார். எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து செப்டம்பர் 13 நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு வரணும் அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் 13 நம்மளுடைய ஸ்மாக்டவுன் அதாவது ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை யூஎஸ்ஏ கையிலேருந்து அதாவது ஃபாக்ஸ் நெட்வொர்க்கில் இருந்து நம்மளுடைய ஸ்மாக்டவுன் வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க்குக்கு போக போகுது. இனிமேல் ஸ்மாக்டவுன் வந்து முழுக்க யூஎஸ்ஏ தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால அந்த ஒரு செப்டம்பர் 13 ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் இருந்தால் தான் உண்மையிலுமே கூப்சமாக இருக்கும். அதேமாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன இன்டர்நெட்டில் ஒரு ரூமராக போகுது அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நம்முடைய கோடி வந்து அதாவது நம்முடைய கோடி பின்னாடி வந்து நம்முடைய சோலோ போகிறார். அதாவது உங்ககிட்ட இருக்க டைட்டில் எனக்கு வேணும், உன் கூட ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சோலோ வந்து நம்முடைய கோடி பின்னாடி போய்கிட்டு இருக்காரு. அதனால் நம்முடைய கோடிக்கும் நம்முடைய சோலோவுக்கும் கூட செப்டம்பர் 13 மெயின் ஈவெண்ட்டாக வந்து WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸு ரிட்டன் வருவார். ரிட்டன் வந்து கூட திரும்பி ஒன் மோர் டைம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸு சோலோ செட்டை அட்டாக் பண்ணி அவர் சாம்பியனை வின் பண்ண முடியாமல் அளவுக்கு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ஆக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த மேட்ச் இந்த செப்டம்பர் 13 நம்முடைய சோலோக்கும் நம்முடைய கோடிக்கும் நடக்குமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட் தான். இது வந்து ரூமராக தான் போகுது. ஆனால் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸு தான் வரதான் போகிறாரு. ஆனால் செப்டம்பர் 13 இது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் எப்போ தான்ப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் இருக்க போகுது. அதாவது பேட் பிளட் லைனில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் இருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டுருக்கு. அதாவது நம்முடைய அதாவது பேட் பிளட் லைனில் வந்து நம்முடைய ஜாக்கபாட்டுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பேட் பிளட் லைன் பேப்பரில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சோலோவுக்கும் ரோமனுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஒரு வேளை ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பேட் பிளட் லைன் பேப்பரில் மேட்ச்சே இல்லை அப்படின்னா இனிமேல் எப்போ தான் மேட்ச் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து க்ரௌன் ஜூலில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய ஜாக்கபாட்டுக்கும் ஒரு மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய சோலோவுக்கும் மேட்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டால்
இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா WWE வந்து ரெஸ்ல்மேனியா 41ல் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய சோலோவுக்கும் தான் மேட்ச் புக் பண்ணுறாங்களே தவிர, இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய சோலோவுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் வைக்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாலுமே WWE இல்லையாம். ஏன்னா நம்முடைய ஜாக்கப் பாட்டா இருக்கட்டும், டாமாலாங்கா இவங்களோட தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஃபியூடு போக போகிறாராம். ஃபைனலாக அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரான நம்முடைய சோலோ கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ல்மேனியா 41ல் மேட்ச் விளையாட போகிறாராம். ரோமன் ரெயின்ஸு எந்த ரெஸ்லரோட மேட்ச் விளையாட நல்லா இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்தை நான் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. அதாவது பேட் பிளட்ல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸு ஜாக்கப் பாட்டோட விளையாண்டா நல்லா இருக்குமா, இல்லை ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய சோலோ கூட விளையாண்டா நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களோட கருத்தை நான் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா பர்சனலாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, சோலோவுக்கும் ரோமனுக்கும் மேட்ச் நடக்கிறத விட ரோமனுக்கும் ஜாக்கப் பாட்டுக்கும் நடந்தால் தான் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்முடைய சோலோ வந்து வில்லன் தானே பண்ணுறாரு, அதை யாருமே ஏற்றுக்கல. ஏன்னா எல்லாருமே எல்லாரோட பார்வையும் யார் மேலே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஜாக்கப் பாட்டு மேலே தான் இருக்குது. அதனால் பேட் பிளட் லைனில் அதாவது மேட்ச் இருந்துச்சுன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய ஜாக்கப் பாட்டுக்கும் நடந்தால் தான் உண்மையிலுமே நல்லாயிருக்கும். அதை ஃபேன்ஸும் அதிகமாக ஈகராக பார்ப்பாங்க அந்த மேட்ச்சை. அதனால் சொல்கிறேன். உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. என்ன தான் வீடியோ வந்து போட்டாலும் ஆனால் ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குறீங்க நண்பா. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ப்ரோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நண்பா. ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒருத்த கூட வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன தான் நான் ரோமன் ரெயின்ஸோட அப்டேட் தேடி பண்ணாலும் ஆனால் அந்த வீடியோக்கான ஒரு லைக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது நண்பா. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இந்த ஒரு வீடியோவாச்சும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷன் இருக்குது.